ஒரு பொண்ணு வீட்டுக்கு வர தன்னுடைய கணவனிடத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கணவன் ரொம்ப அப்செட்டா இருக்கார். என்னன்னு கேட்டா ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு அந்த கணவனுக்கு தெரியல. அந்த பெண் ஒரு சிறிய காரியம் செய்தாள். அந்த காரியம் செய்ததன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்கான தீர்வு அவ சொல்லிட்டா. எனக்கும் உங்களுக்கும் 1000 பிரச்சனைகள். ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்கிறது? அவ உட்கார்றா. அவங்க வீட்டுக்காரருக்கு அவ ஒரு பிரிட்டிஷ் பெண். அவங்க வீட்டுக்காரருக்கு உணவு தயாரிக்கிறா. 3 அடுப்பு ஏத்தி இருக்கு. 3 அடுப்புல 3 பாத்திரத்தை வைக்கிறா. 3த்துலயும் தண்ணி கொதிக்க வைக்கிறா. தண்ணி நல்ல கொதி நிலையில் இருக்கும் பொழுது ஒரு பாத்திரத்துல உருளைக்கிழங்கு போடுறா, ஒரு பாத்திரத்துல முட்டை போடுறா, இன்னொரு பாத்திரத்துல காஃபி பீன் அது போடுறா. 3 ரெடி ஆகுது. அந்த உருளைக்கிழங்கை எடுத்து ஸ்மாஷ் பண்ணி வைக்கிறா. பாயில்டு எக்கை எடுத்து உரிச்சி வைக்கிறா. காஃபி பீன்ல இருந்து வடிகட்டின அந்த தண்ணீரை எடுத்து காஃபி பண்ணி கொடுக்கறா. முன்னால வச்சிட்டு அவ சொன்னா, தண்ணீர் கொதித்தது இல்லையா, அதான் பிரச்சனை. மனிதன் வாழ்க்கையில் பிரச்சனை. நீ யாராக இருக்கிறாய் என்பதை பார். உருளைக்கிழங்கு உறுதியானது. பிரச்சனைக்குள்ள போட்ட உடனே அது மெதுவாயிடுச்சு. முட்டை ரொம்ப மிருதுவானது, உள்ள உடைச்சா அப்படியே லிக்விட் ஆயிடும். ஆனா அது தண்ணியில அந்த பிரச்சனையில் போட்ட உடனே இறுகிருச்சு. அடுத்தது காஃபி பீனை போட்ட உடனே அது தண்ணியில் அந்த காஃபி பீன் என்ன பண்ணுச்சு, தன்னுடைய ஃப்ரேக்ரன்ஸை கலந்து அந்த தண்ணீரை ஒரு குடிக்கான ஒரு பானமாக அது மாற்றியது. நீ உருளைக்கிழங்கு போலவோ முட்டை போலவோ இருக்காதே, காஃபி பீனை போல் இரு. உனக்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்குள் கலந்து அதை மாற்றம் செய் என்று சொன்னால் அந்த தாய். வார்த்தைகள் தான், பெரிய வார்த்தைகள் தான், சின்ன சின்னதா தெரியும், ஆனா பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்.